பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்திருக்கிறார். இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனுடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு குறித்து ஜி.கே. வாசன் செய்தியாளரிடம் சந்தித்த போது, அதாவது நாளை பிப்ரவரி 27 பல்லடத்தில் நடக்கக்கூடிய பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அரவிந்த் மேனன் அழைப்பு விடுத்திருந்தார். இதனை ஏற்று நாளை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறேன். லோக்சபா தேர்தலில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கம் வகிக்கிறது. மோடி மீண்டும் பிரதமராக ஆதரவளித்து நாங்கள் பாஜக கூட்டணியில் இடம்பெறுகிறோம். இந்திய பொருளாதாரம் பாதுகாப்பு முக்கியத்துவம் அளித்து இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். பாஜக தலைமையிலான கூட்டணி தேர்தலில் வெல்வதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் உழைக்கும். வளமான பாரதம் அமைய விரும்பும் கட்சிகள் அனைத்தும் பாஜக கூட்டணியில் இணைய வேண்டும். தமிழ் மொழி, தமிழகம், தமிழர்களை மத்திய அரசு விரும்புகிறது. மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் நாட்டின் பொருளாதாரம் உயரும், ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்ற எண்ணம் உருவாகியிருக்கிறது. அதன்படி 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றதும் இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக உயரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. படித்தவர்கள், இளைஞர்கள் பாஜக ஆட்சிக்கு ஆதரவளிக்கிறார்கள். பாஜகவின் செயல்பாடுகளை மக்கள் உணர துவங்கியிருக்கிறார்கள். விவசாயம், கல்வி, சுகாதாரம், தொழிலுக்கு பாஜக அரசு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்தியாவிலேயே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றும் கட்சி திமுக. சாதாரண மக்களின் எண்ணங்களை திமுக அரசு பிரதிபலிக்க தவறிவிட்டது. ஒத்த கருத்துள்ள அனைத்து கட்சிகளுடன் நட்பு அடிப்படையில் கூட்டணி குறித்து பேசி வருகிறேன். அவர்கள் எல்லாம் மீண்டும் கூட்டணியில் இணைந்தால் மக்கள் தவறாக நினைக்க மாட்டார்கள். அதிமுக முடிவில் தலையிட விரும்பவில்லை. அவரவர் முடிவு அவரவர் கொள்கை அடிப்படையில் இருக்கும். விரைவில் பல்வேறு கட்சிகள் கூட்டணியில் இடம்பெறும். தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெற்று அனைத்து நிறைவேறும். அனைத்து கட்சிகளும் இணைந்தும் தொகுதி பங்கீடு முழு வடிவம் பெறும் என்று ஜி.கே. வாசன் அவர்கள் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்.